மீண்டும் பார்க்கலாங்க. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களுடைய கூட்டமைப்பு நட்பு கூட்டணி அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இதுல பூலித்தேவரனுடைய இதுலதான் கடைசி வீடியோவில் பார்த்தோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு பூலித்தேவர் வந்து ஒவ்வொரு அந்த அவருடைய அந்த திருநெல்வேலி சீமை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. பாளையமா இருந்தாலும் கூட அது மொத்தமா சேர்த்து திருநெல்வேலி சீமை என்று அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்டது. இதுல அங்க சிவகிரி பாளையம் அப்படிங்கிற பாளையத்தை தவிர நீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பூலித்தேவருக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. இன்னி ரெண்டு பாளையங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இவங்களும் வந்து அந்த கூட்டமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கல. நீதி இருக்கிற ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாருமே பூலித்தேவரை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. அவருடைய முடிவுக்கு வந்து ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறாங்க. சரி, நீங்க எடுக்கிற இந்த முடிவு சரியானதுதான். நம்ம ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிகக்குழு ஆங்கிலேயர்களை வந்து எதிர்ப்பதற்கும் ஒரு தலைமை வேணும். அந்த தலைமையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரும்பொழுது நாங்க அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இந்த காலகட்டத்துல பூலித்தேவருக்குமே அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம மைசூர்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைதர் அலி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஹைதர் அலி கிட்ட போய் கேட்கறது மீன்ஸ் என்னன்னா ஆதரவு கேட்கிறாரு. பிரெஞ்சுக்காரர்கள்கிட்ட ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே கேட்கிறாரு. இந்த பகுதி இந்த குறிப்பா பூலித்தேவர் மைசூர் ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்கள் அவருடைய ஆதரவு பெற முயன்றார் அப்படிங்கிறதவே கடந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால இங்க வந்து நம்ம இப்ப நடத்திட்டு இருக்கிற இந்த பாடத்துல ஒவ்வொரு வரியுமே கேள்வி பகுதின்னு நீங்க எடுத்துக்கணும். அது முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அதாவது வந்து ரொம்ப எளிமையா வந்து விட்டுட்டு போக முடியாது. இப்ப இதை வந்து கூற்று காரணத்துல கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து எளிமையா அதை வந்து விட்டுற முடியாது. தயவு செய்து கொஞ்சம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கு. மனப்பாடம் பண்றது வேற, திரும்ப படித்தல் வேற அப்படிங்கிறது ரீகாலிங் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம், நல்லதும் கூட. இங்க அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பூலித்தேவர் மைசூர் ஹைதர் அலி கிட்டையும் பிரெஞ்சுக்காரர்கள்கிட்ட ஆதரவு பெற முயன்றிருக்கிறார். ஆனா ஏற்கனவே அங்க வந்து மராத்தியர்களோட அவர் வந்து கடுமையா போரிட்டு இருக்கிறார் ஹைதர் அலி. அவர்னால என்ன பண்ணிருச்சுட்டாருன்னா, எதுவுமே நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க அப்படின்னு தன்னுடைய இயலாமையை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இந்த காலகட்டத்துலதான் களக்காடு போர் அப்படிங்கிறது வந்து நடக்குதுங்க. களக்காடு போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி சீமையிலேயே இருக்கக்கூடிய அந்த பாளையத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கு இடையில நடந்த அந்த போருக்கு பேர் தான் களக்காடு போர் அப்படிங்கிறது. பூலித்தேவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து உதவிக்கு வேணும், வீரர்கள் வேணும். அந்த வீரர்கள் இங்க பிரெஞ்சுக்காரர்கள்கிட்டையும் ஹைதர் அலி கேட்கும் பொழுது அவர்களால இயல முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலகட்டத்துல திருவிதாங்கூர், தற்பொழுதுள்ள கேரள மாநிலம் திருவாங்கூர் அப்படிங்கிறது திருவானந்தபுரம் தான் திருவிதாங்கூர் அப்படி சமஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்துல சொல்லப்பட்டது, அழைக்கப்பட்டது. இந்த திருவிதாங்கூர்ல இருந்து 2000 வீரர்கள் இவருக்கு வந்து ஏற்கனவே அங்க கொண்டு போய் நிறுத்திட்டார். ஸ்டண்ட் பொசிஷன் என்று சொல்லக்கூடிய போர் முனையில வந்து நிறுத்தி வச்சுட்டாரு. ஆனால் மாபூஸ்கானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆற்காடு நவாபு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 1000 நவாபால அடைக்கப்பட்ட படை வீரர்களுமே கிழக்கிந்திய வணிகக்குழு கம்பெனியார் அவங்க வந்து ஒரு 600 படை வீரர்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 1600 படை வீரர்கள் தான் இவரது யாருதுங்க மாபூஸ்கான் கிட்ட இருக்குது. இவருக்கு கூடுதலா வந்து 400 படை வீரர்கள், கிட்டத்தட்ட 2000 படை வீரர்கள். பூலித்தேவருடைய படை வீரர்களும் இருக்கிறாங்க. அதுலயும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, களக்காட்டு போர் நடக்குது. களக்காடு போர்ல மாபூஸ்கான் படுதோல்வி அடைகிறாரு, பூலித்தேவர் மாபெரும் வெற்றி அடைகிறாரு.